தொழுகை இல்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் 6 விடயங்கள் அவனிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டுவிடும். அதிலே முதலாவது யன்ஸிஉல்லாஹுல் பரக்கத மின் உமரிஹி, அவருடைய வாழ்நாளுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துடுவான். பரக்கத்து இருக்காது, வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது, எவ்வளவுதான் தேடினாலும் அதுல பரக்கத்து இருக்காது, வியாபாரத்தில் பரக்கத்து இருக்காது. ஏன்? இவரிடத்தில் தொழுகை இல்லை. இரண்டாவது யம்ஸஹுல்லாஹு ஸீமஸ் ஸாலிஹீன மின் வஜ்ஹி, நல்லடியார்களுடைய பிரகாசம் என்ற அடையாளத்தை இவருடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் அப்படியே கலட்டி விடுவான், எடுத்து விடுவான். எப்போதும் சோர்ந்தவர்களை போன்று இருப்பார், ஏதோ இழந்தவரை போன்று சோகத்தோடு இருப்பார், தொழுகை இல்லாதவனை அல்லாஹ் நபியும் சொன்னாங்க. மூன்றாவது குல்லு அமலின் யஅலமுஹு லா யுஜருல்லாஹு அலைஹி, அவர் தொழாமல் எவ்வளவுதான் ஜகாத்து கொடுத்தாலும் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுக்க மாட்டான். நான்காவது லா யுர்ஃபஉ லஹு துஆஉன் ஃபிஸ் ஸமா, தொழுகை இல்லாமல் ஒருவன் அல்லாஹ்விடத்திலே யா ரப் யா ரப், என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கிறது, அதை எனக்கு நிவர்த்தி செய்ததா என்று எவ்வளவுதான் துஆ கேட்டாலும் அவருடைய துஆ அவருடைய மூக்குக்கு மேல போகாது. அதே போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைஸ லஹு ஹக்குன் ஃபி துஆஇ ஸாலிஹீன், நல்லடியார்களுடைய துஆவிலிருந்து இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது. கடைசியாக சொன்னார்கள் தஹ்ருஜு ரூஹுஹு பிகைரி ஈமான், ஈமான் இல்லாத நிலைமையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும். அவருடைய உயிர் ஈமான் இல்லாத நிலைமையிலே, அல்லாஹ்வை நம்பாத நிலைமையில், ரசூலை நம்பாத நிலைமையில், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பாத முறையில் அவருடைய உயிரை அல்லாஹ் கலட்டி எடுப்பான். இந்த 6 விடயங்களும் தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய முசீபத். அல்லாஹ் எத்தனை பேர் இருக்கின்றோம் தொழுகை இல்லாமல், ஏதோ கடமை என்பதற்காக வேண்டி ஜும்ஆவுக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு சென்று விடுகின்றோம். ஏனைய 4 வக்துக்களும் 5 வக்துக்களிலும் நாங்கள் எங்கே செல்கின்றோம்? எங்களுடைய கடையிலே இருக்கின்றோம், வேலையிலே இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா, யா அல்லாஹ் நான் கடையிலே இருந்தேன் அதனால் தொலைக்கடிக்கல, நான் வேலையிலே இருந்தேன் தொலைக்கடிக்கல, சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நேரத்திலே தலை குனிந்தவர்களாக நான் மேலே சொன்னது போல, யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தா, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா.